குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. ரெண்டு தான் இருக்குமா, மேல இருக்காதா? வளர்ந்தேன்னா ஃபைனலா போடுறாங்க தெரியுமா, லட்சக்கணக்கில் போடுறாங்க தெரியுமா தெரியாதா? ஓனர் நீங்க தானே? இதெல்லாம் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் அப்படியே கிடக்கும். இதில் தான் அந்த சாப்பாடு பேக் பண்ணி கொடுப்பாங்க. தட்டில் மேலே வைப்பாங்க தெரியுங்களா, நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது மேலே சொரப்பாக அப்படியே கையில் ஒட்டும் பாருங்க. பிளாஸ்டிக் இது அப்படியே உருகிடும். இதுதான் வந்து தட்டு கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது போட்டு இதில் சாப்பாடு குழம்பு ரசம் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த சாப்பாட்டோட மிக்ஸ் ஆகும். உடனே கண்டிப்பாக இப்படி கையை வச்சு பாருங்களேன். இப்படி பண்ணிங்கன்னாவே இந்த கோட்டட் அப்படியே இருக்கும். ஹீட் பட்டோன்னா நமக்கு தெரியும் இந்த வேக்ஸ் அப்படியே உருகும். காஃபிலையும் இந்த டீலையோ அது பால்லையோ மிக்ஸ் ஆகிடும். நம்ம காஃபி குடிக்கல, இந்த மாதிரி பாய்சன் மெட்டீரியல் தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். என்ன கொடுமைனா இதை தான் வந்து ரோட்டில் தெரியக்கூடிய ஆடு மாடுகள்லாம் சாப்பிடும். இந்த பேக்கெட் சாப்பிட்றதுனால தான் அந்த மாடுகள்லாம் செத்து போகுது. இது வந்து இவ்வளோ பெரிய குடோன் வச்சுட்டு இங்கே வந்து பக்கத்தில் கோயம்பேட்டில் இவ்வளோ பேத்துக்கு இவங்க சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போதைக்கு சுமார் நான் சொல்ல போனேன்னா ஒரு 30 டன் இருக்கும். தகவல் கிடச்சி வந்திருக்கு. இவ்வளோ பெரிய இது வந்து பிளாஸ்டிக் வந்து பேண்டு பிளாஸ்டிக். இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் முக்காசி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான். இது வந்து கம்ப்ளீட்டாக அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருள். இது வந்து இவ்வளோ பெரிய குடோன் வச்சுட்டு இங்கே வந்து பக்கத்தில் கோயம்பேட்டில் இவ்வளோ பேத்துக்கு இவங்க சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது அத்தனையுமே இன்றைக்கி வந்து அவங்க போலீஸ் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அவங்க மூலிமா இது வந்து இப்போ இந்த குடோன் ஃபுல்லாக சீல் பண்ணி இப்போ நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் கைப்பற்றுட்டு அவங்க மேலே எங்களோட உணவு பாதுகாப்புத்துறை மூலமா நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். எத்தனை டன் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். 1 டன் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு இது மல்லிகா இது சொல்லுங்க. பிளாஸ்டிக் மட்டும் 2 டன் தான் இருக்குமா, மேலே இருக்காதா? வளர்ந்தேன்னா அப்புறம் ஃபைன் ஜாஸ்தி எடுத்துங்க பாத்துங்க சார். பேண்டுன்னு உங்களுக்கு சொல்றாங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஃபைன் எல்லாம் போடுறாங்க தெரியுமா, லட்சக்கணக்கில் போடுறாங்க தெரியுமா தெரியாதா? எப்படிங்க உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்குது? இதுக்கான ஓனர் நீங்க தானே, அப்புறம் சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. இல்ல சாவி யார்கிட்ட இருக்கு? அவங்கள வந்து போட்டுருவாங்களா? இவ்வளவு சரக்கு யாரு காசு கொடுக்கறது? பசங்க கொடுக்குறாங்களா? பசங்க மேல போய் பாருங்க. அவனுங்க என்ன, அவங்க சும்மா அவங்க உட்காந்து மூட்டை தூக்குறதுக்கு உட்காந்து அவனுங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வாங்க வந்து ஜெயிலில் வந்து உட்காந்திங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் ஜெயில் போட்டு வரும். எவ்வளோ பிளாஸ்டிக் அவர் கைப்பற்றப்பட்டிருக்கு? இப்போதைக்கு சுமார் நான் சொல்ல போனோன்னா ஒரு 30 டன் இருக்கும். 30 டன் பக்கமாகவே இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது ஃபுல்லாகவே இந்த ரூம் ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே இதுக்கு நாங்கள் வாடகைக்கு எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே போய் அழிச்சிடுவோம். அப்போ இங்கேருந்து அப்புறப்படுத்தி எங்கே எடுத்து போக போகிறோம்? அதுதான் இப்போ கோர்ட் கேஸ் பண்ணுவோம். அதை மட்டும் நாங்கள் பத்திரப்படுத்தி எங்கள் கையில் வச்சுருப்போம். அதுக்கப்புறமேட்டு இதை வந்து அழிச்சிடுவோம். அதுக்குண்டான ப்ராசஸ் இங்கே இருக்குது. இது எப்படி அழிக்கணுமோ அதை அழிச்சிடுவாங்க. அது இப்போ இவங்க மேலே நடவடிக்கைங்கிறது ஸ்பாட்டில் என்ன சார் நடந்திருக்கு? அது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கா? ஆமாம். இப்போ வந்து எங்களோட இப்போ ஸ்டார்ட் பிரகாரம் 2000 ரூபாய் விதிப்பாங்க. அப்புறமேட்டு அவங்க ஜிசிசி வந்து அவங்க ஒரு 10,000 ரூபாய் அவங்க விதிப்பாங்க. அப்புறம் போலீஸ் நடவடிக்கை அவங்க எஃப்ஐஆர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பலகட்ட நடவடிக்கைகள் இவங்க மேலே வரும். அது இந்த மாதிரி தான் பதுக்கி வைக்கிறது தான் பெரிய இடமா பிடிச்சோம்னா தான் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வரும். அதனால் மற்றவங்களும் இது மாதிரி பண்ண மாட்டாங்கன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கே என்ன மாதிரியான பிளாஸ்டிக் பேப்பர்ஸாக இருந்தது? அதாவது நம்ம கவர் ஹேண்ட்பேக் எல்லாமே இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்பேக்லேருந்து கப்ஸில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே தோட்ட போல அதெல்லாம் இந்த பாருங்கள். இந்த பக்கம் பெரும்பாலான ஹோட்டலில் பயன்படுத்துகிறாங்க. எதுவும் பயன்படுத்தக்கூடாது. பாருங்கள் எல்லாம் கப்ஸு தான். எல்லாமே இந்த கப்ஸ் தான். பிளாஸ்டிக் கோட்டடு எல்லாமே பிளாஸ்டிக் கோட்டடு கப்ஸ் தான். நம்ம அந்த மாதிரி கப்ஸு பூராவுமே பார்த்திங்கன்னா அந்த குடோன் ஃபுல்லாகவே அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறது இது மாதிரி எல்லாம் பார்த்தோன்னா இயற்கைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மக்காது. அதனால் இதெல்லாம் பார்த்தோன்னா பல வருடங்கள் அப்படியே இருக்கும். இதில் வந்து சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்ஸில் பார்த்திங்கல்ல அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அங்கே இருக்குது. அந்த பேப்பர்ஸில் ஃபுட்டு கட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா சூட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து சாப்பாட்டில் வரும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும். ஸோ அதை வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த நெகிழிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கைப்பற்றி அழிச்சிடும். பேப்பர் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், பேப்பர் வந்து ஆமாம் ஃபுட் கிரேடட் பிளாஸ்டிக்ஸ்னு இருக்குது. அந்த பிளாஸ்டிக்ஸ் மட்டும் தான் அலௌடு. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை மட்டமான பிளாஸ்டிக்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கோட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்பாடெல்லாம் இதில் போட்டு அப்படி கட்டினாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே வந்து அந்த பிளாஸ்டிக் அப்படியே அதில் ஒட்டிக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்றப்போ அந்த பிளாஸ்டிக்கோட கெமிக்கல் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து குடல் அலர்ச்சி, டயரியா, அப்புறம் அப்படியே லாங் டைமில் பார்த்தோம்னா அந்த கேன்சராக மாறும். இவங்க வந்து வெளி ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் தீவிரமாக விசாரிச்சுட்ருக்கோம். எங்கள் லோக்கலில் இன்னும் யார் யாருக்கெல்லாம் இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். பார்த்து நாங்கள் எடுத்துருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷன். இந்த பேப்பர்லாம் யூஸே பண்ணக்கூடாது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ரொம்ப மட்டமாக இருக்கும். பிளாஸ்டிக் தான். இதுவும் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக். இதெல்லாம் மட்டமானது. இதில் தான் இந்த சாப்பாடு பேக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க தட்டில் வச்சு, தட்டில் மேலே வைப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி மட்டமானது. நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது மேலே சொரப்பாக அப்படியே கையில் ஒட்டும் பாருங்கள், தெரியுதா? பார்க்கறதுக்கு பேப்பர் மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக் இது அப்படியே உருகிடும். இதுதான் வந்து தட்டுக்கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது போட்டு இதில் சாப்பாடு குழம்பு ரசம் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இந்த சாப்பாட்டோட மிக்ஸ் ஆகும். உடனே கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம், உடலுக்கு கேடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் அப்படியே கிடக்கும். ஆமாம், இவ்வளோ பேப்பர்ஸும் போய் குப்பையில் போயிடுச்சுன்னா நம்மள எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக். இதில் என்ன கொடுமைனா இதை தான் வந்து ரோட்டில் தெரியக்கூடிய ஆடு மாடுகள்லாம் சாப்பிடும். அந்த சாப்பாட்டோட அந்த வசதி, அதுதான் சொல்கிறேன். இந்த பேக்கெட் சாப்பிட்றதுனால தான் அந்த மாடுகள்லாம் செத்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து மக்கவும் மக்காது. இதனால் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் தான் ஜாஸ்தி. நம்ம சாயில் பொல்யூஷன் நிறையா நடக்கும். இதுதான் மெயினாக பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பொருட்களும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரைனேஜில் போய் போட்டுருவாங்க, எங்கேயாவது போட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ட்ரைனேஜ் அடைச்சனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு பாதி பிரச்சனை அதனால தான் வந்தது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு பாட்டில்ஸு கப்பு இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் போடுறதுனால இது மக்கவும் மக்காது, ஊறவும் ஊறாது. அப்படியே போய் எல்லாம் அடைச்சிக்கிச்சுன்னா அப்புறம் தண்ணி பூரா எல்லாம் ஃப்ளோட் ஆகி. ஸோ இதனால தான் இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் இது இன்னும் மக்கள் வந்து மக்களாக சேர்ந்து இதை வந்து அவாய்ட் பண்ணணும் மேக்ஸிமம். ஆமாம்மா, கூட்டு முயற்சியாக இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் எங்கேயாவது இருந்துன்னா கூட எங்களுக்கு உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்லேயோ இல்லை குடோன் மறைச்சோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்தால் கூட நாங்கள் இந்த மாதிரி உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து கோர்ட்டில் அவங்க வந்து ஒப்படைச்சிரும். இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம பிடிச்சோம்னாவே போதும், நம்ம வெளியே போகிறத நம்ம தடுத்துடலாம். ஸோ சின்ன கடைங்களுக்கு நம்ம வந்து பேப்பரில் யூஸ் பண்ணுங்கள். ஃபுட் கிரேடட் சாப்பாடு கொண்டு போகிறது டப்பாஸே இப்போ வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி பேக்ஸும் பாருங்கள், இது மாதிரி நிறைய கிடைக்கும். கை வைக்கவே கூடாது, கேரி பேக்கே அலோடு கிடையாது. இந்த மாதிரி பேக்ஸே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மேக்ஸிமம் பெரிய கடைகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ வந்து சின்ன கடைகள் இந்த மாதிரி கடைகள் பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைட் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து 100% வந்து பேண்ட். இதுதான் அந்த மாடல். இது வந்து ஃபுட் கிரேடட். இதுலேயே பார்த்துட்டே போட்டுருப்பாங்க. இதை பயன்படுத்தலாம், இது பயன்படுத்தலாம். இது வந்து இது வந்து இதோட மக்கக்கூடியது. இந்த பாருங்க, இந்த மாதிரி போட்டுருப்பாங்க, சிம்பிள். தயவு செய்து மக்கள் வந்து இது வந்து நம்ம வந்து எதுவுமே இது பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் வந்து நம்ம வாங்கவே வேண்டாம். நம்ம மக்கள் வந்து தயவு செய்து நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டாம். நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கடையில் கொடுக்குறப்போ அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வரோம். அந்த வீட்டில் இருந்து கழிவுகளை அதுக்குள்ளே போட்டு நம்ம டஸ்ட்பினில் தூக்கி போகிறோம். அது வந்து பார்த்தோம்னா அப்படியே அந்த குப்பைகள் மக்காமல் போயிடுது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் 100க்கு 100% நம்ம வீட்டில் ஏதாவது இப்போ துணிப்பைகள் இருக்கும், துணிப்பைகள் இப்போ நம்ம பயன்படுத்தலாம். நிறைய இப்போ பார்த்தோன்னா மஞ்சப்பை நிறைய கிடைக்குது எல்லா இடத்துலையுமே. துணிப்பைகள் நிறைய எடுத்துகிட்டு போய் காய்கறிக்கு கையோடு எடுத்துகிட்டு போகலாம். அது வெயிட்லெஸ்ஸு அப்படி எடுத்துகிட்டு போகலாம். இன்கேஸ் சாப்பாடு வாங்குகிறோம் அப்படின்னம்னா அது ஃபுட் கிரேடட் பயனில் வாங்கலாம். இல்லது நம்ம வந்து வீட்டிலேருந்து பாத்திரங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கறிக்கடைக்கு போகிறோம், இதுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னம்னா நம்ம வீட்டிலே பாத்திரங்கள் எடுத்துகிட்டு போகலாம். காஃபி டம்ளர்லாம் பார்த்தோம்னா டம்ளர்லாம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளரே வேண்டாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர்லாம் கப்பில் பார்த்தீங்கன்னா சூடு இருக்கும். இதில் வந்து காஃபி ஊற்றி குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து இதில் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு பட்டோன்னா நமக்கு தெரியும், இந்த வேக்ஸ் அப்படியே உருகும். அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபிலேயோ இந்த டீலேயோ அது பால்லையோ மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம குடிக்கிறோம். நம்ம காஃபி குடிக்கல, இந்த மாதிரி பாய்சன் மெட்டீரியல் தான் நம்ம குடிச்சிட்ருக்கோம். இது பண்ணக்கூட கூடாது. இப்படி கையை வச்சு பாருங்களேன், இப்படி பண்ணிங்கன்னாவே இந்த கோட்டட் அப்படியே இருக்கும். சார், இப்போ கேன்சர் நீங்கள் சொன்னீங்க, அது நம்ம தொடர்ச்சியாக நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கும்போது நீங்கள் அறிவுறுத்திருக்கீங்க. இதை கடந்து வேறு என்ன மாதிரியான உடல் உபாதைகள்லாம் வரும் இதை பயன்படுத்தணும்? இது மெயினாக கேன்சர் நிறையா வரும். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அலர்ஜிஸ் வரும். உடனடியாக இந்த பார்த்திங்கன்னா சோக்கிங்லாம் வரும், இழப்பு வரும், டயரியா நிற்காமல் போகும். ஸோ இப்போ நாட்படையில் பார்த்தீங்கன்னா நர்வ் வீக்னஸ் வர ஆரம்பிக்கும், அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் அந்த கேன்சர், குடல் கேன்சர் தான் நிறைய வரும். த்ரோட் கேன்சர், இது மாதிரி குடல் கேன்சர்ஸ் நிறைய நம்ம இது பிளாஸ்டிக் பண்ணுறதுனால வருது. இதனால் பார்த்தீங்கன்னா 100க்கு 100% நமக்கு வந்து இது வந்து உபதைகள் தான் கொடுக்க முடியும், நல்லதே நமக்கு பண்ணாது இது. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இதுன்னு நினச்சி பாருங்கள். இது ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் இங்கே இவ்வளோ வந்து நாங்கள் வந்து கைப்பற்றிருக்கோம். இன்னும் சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் நிறைய ரைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். 30 டன்னுக்கு மேலே இருக்கும். நீங்களே பார்த்துருக்கலாம், மேலேயே வரலாம், அதுக்கு மேலே வரலாம். நாங்கள் எக்ஸாக்டான கணக்கு போடல, போட்டு தான் சொல்லுவோம். நீங்கள் ஒரு மூட்டை தூக்க முடியுமா உங்களால்? இந்த இதை தூக்கி பாருங்கள், இதை தூக்குங்க, எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நீங்களே தூக்கி பாருங்கள். எல்லாம் பிளாஸ்டிக் கப்பு தான், நீங்களே தூக்கு பாருங்கள்.
வெயிட்டா இருக்குது. அதான் சொல்றேன். ஒரு இதே இவ்வளவு இருக்கிறப்போ நீங்க இதெல்லாம் பாருங்க. அந்த மூட்டை தூக்குங்க, சும்மா தூக்கி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு மூட்டை என்ன வெயிட்னு மட்டும் பாருங்க. முடியல, இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. பாத்துக்க, காலில் போட்டுக்காதீங்க. அப்போ எவ்வளோ கிலோஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கங்க. இது பூராவுமே ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ் தான். இது எல்லாம் பிளாஸ்டிக் தான். இங்கே பாருங்க, இங்கே எல்லாமே அதுதான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays.